ஹாய். ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு அப்பா இருந்தாராம். அந்த அப்பாவுக்கு ஒரு பையன் இருந்தானாம். அந்த அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சமையல்காரர். அவங்க பையனுக்கு வந்து எந்த ஒரு சோதனைகள் வந்தாலும் அவங்க அப்பாட்ட புலம்பிக்கிட்டே இருக்கிறது தான் வேலையா இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது, ஒரு நாள் புலம்பிக்கிட்டே இருந்திருக்கான். அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காரு, "சரி நீ வாடா மகனே" அப்படின்னு சொல்லிட்டு சமையக்கட்டுக்குள்ள கூட்டு போயிருக்காரு. கூட்டு போயிட்டு 3 பாத்திரங்கள் கீழ வந்து அடுப்பு எரியுது. 3 பாத்திரங்கள வச்சிருந்திருக்காரு. அந்த பாத்திரங்கள் முழுக்க தண்ணி ஊத்தி வச்சிருக்காரு. அதுல பாத்திரத்துல கேரட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த கேரட்ட தண்ணிக்குள்ள போட்டிருக்காரு. 2வது பாத்திரத்துல 3 முட்டைகள போட்டிருக்காரு. 3வது பாத்திரத்துல காஃபி தூள் இருக்கு பார்த்தீங்களா? பொடி, பவுடரு. அத வந்து தண்ணியில போட்டிருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா, அந்த கேரட் என்ன ஆயிருச்சு, நல்லா ஸ்ட்ராங்கா இருந்த கேரட்டு அப்படியே நிலை குலைஞ்சு கொழ கொழன்னு ஆயிருச்சு. முட்டை வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர கல்லு மாரி இருந்திருக்கு. காப்பி தூள் பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி முழுக்க அந்த கலர மாத்திருச்சு. அந்த தண்ணியும் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துலயும் வந்து காஃபியோட நறுமணம் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. தன்னோட அப்பா வந்து அந்த பையன்ட்ட சொல்றாரு, "உனக்கு என்னடா தெரியுது தம்பின்னு?" கேட்குறாரு. அந்த பையனுக்கு அப்பவும் பதில் சொல்ல முடியல. அப்போ அவங்க அப்பா சொல்றாரு, "மகனே, நீ வந்து கேரட்டா இருந்தா, நீ வந்து என்ன பண்ணுவ? உன்னோட லைஃப்ப வந்து நிலக்குலைஞ்சு போயிரும். ஸோ கேரட்டா இருக்காத. 2வது முட்டையா இருந்தா, உன்னோட மனசு கல்லு மாரி ஆயிரும். இதனால உனக்கு லைஃப் பாதிக்கும். முட்டையாவும் இருக்காத. நீ காப்பி தூள் மாரி இருக்கணும்." காஃபி தூள் மாதிரி எப்படி இருக்கணும்? நீ தண்ணியில போட்டோன்னே, அந்த தண்ணியோட கலரையே முழுக்க மாத்திருச்சு. 2வது அந்த இடத்தையே நறுமணம் மிக்க ஒரு இடமா மாத்திருச்சு. அதே மாரி வர்ற கஷ்டங்கள வந்து நீ எதிர்த்து, அந்த காப்பி தூள் மாரி நீ நறுமணமா வீசணும். வர்ற கஷ்டங்கள நீ மாத்தி காட்டணும். ஸோ, வர்ற கஷ்டங்கள் என்னைக்குமே வந்து உன்ன அழிக்கிறதுக்கு வரல. உனக்குள்ள இருக்க விதைகள வெளிய கொண்டு வருது. உனக்குள்ள இருக்கிற நெறைய பாசிட்டிவ் திங்ஸ வெளிய கொண்டு வரதுக்காக தான் கஷ்டங்கள் வருது. அத நெனச்சு நீ வருத்தப்படவும் வேண்டாம். அத எதிர்த்து போராடுறதுக்கு முயற்சி பண்ணு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சின்ன வீடியோவுடன் நான் வருகிறேன். நன்றி, வணக்கம்.